வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓப்போ கிட்ட இருந்து வரப்போகிற ரெனோ 12 சீரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 12 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. ஸோ அதை பற்றியான ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபுல்லாக லீக் ஆயிருக்கு. ஸோ அது என்னன்னு டீட்டெயிலாக இப்போ நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. பட் இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா சைனாவில் வந்து லான்ச் ஆகிருச்சு. பட் அதே ஃபோன் எக்ஸாக்டாக திரும்ப இங்கே லான்ச் பண்ணுவாங்க கேட்டால் கிடையாது. ஸோ அதோட ஸ்பெக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறி தான் இருக்கும். ஏன்னா ரெட்மி ரியல்மி பண்ணுற மாதிரி அப்படியே வந்து இவங்க வந்து எப்பயும் லான்ச் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ மொத்தம் லான்ச் ஆகுது 2 ஃபோன், ஓப்போ ரெனோ 11, 11 ப்ரோ. ஸோ இப்போதைக்கு இந்த 2 ஃபோன் தான் இருக்குது. மேபி 11 ப்ரோ ப்ளஸ் அந்த மாதிரி டிவைஸஸும் ஃபியூச்சரில் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 டிவைஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. மொத்தமே 3 டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் ரெனோ 11ஓட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் 11க்கும் 11 ப்ரோக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு கடைசியாக பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.7 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது கூடவே சப்போர்ட் பண்ணுறதுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ஸோ பிரைட்னஸ் வந்து எக்ஸாக்டாக நமக்கு சொல்லல. பட் சைனாவில் லான்ச் ஆனது 1600 நிட்ஸ் வரைக்கும் போகுது. ஸோ இங்கேயும் அதே தான் வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா டிஸ்பிளேல எந்த சேஞ்சும் இல்லாதனால. ஸோ அதுக்கப்புறம் உள்ள இருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா MediaTek Dimensity 7050 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எதுக்கு ஈக்குவலண்டான சிப் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 778G. ஸோ கிட்டத்தட்ட ரெனோ 10லையும் பார்த்தீங்க 10 சீரிஸ்லேயும் அந்த சிப் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் சிப்செட்டில் எந்த மாற்றமும் இல்லை. பட் கேமராஸில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க கேமராஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் சோனி கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. போன ரெனோ 10 சீரிஸில் 64 மெகா பிக்சல் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்க்க டவுன் கிரேட் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு அப்கிரேட் தான். ஏன்னா 50 மெகா பிக்சல் சென்சார் வந்து இன்னும் பெரிய சென்சார். ஸோ நமக்கு நிறைய லைட்ஸ் வந்து உள்ள கேப்சர் ஆகும். ஃபோட்டோஸ் நமக்கு பெட்டராக வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 32 MPக்கான டெலஃபோட்டோ கேமராவும் இருக்குது. இந்த டைம் போன டைம் கொடுத்த மாதிரியே. பட் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அடிக்குது. மேபி 16 அந்த ரேஞ்சுக்கு அது போயிருக்கலாம். பட் இன்னும் போகாமல் இருக்காங்க. பட் செல்ஃபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போலயே ஹை எண்டாக 32 மெகா பிக்சல் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட ஃபாஸ்ட் சார்ஜிங்கு 67 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக இருக்கட்டும். அண்ட் இந்த டிஸ்பிளேல சொல்லும்போது டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம்படி இந்த கர்வ் டிஸ்பிளே தான். அண்ட் USB 2.0 சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எதனால் இந்த பிராண்ட்ஸ் எல்லாருமே 3.0 சப்போர்ட்டும் தர மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா வர ஃபோன் எல்லாமே 2.0க்காக தான் இருக்குது. இல்லை அது ப்ரைஸ் அதிகமாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது சப்போர்ட் பண்ணுறதுல பிரச்சனையாக இருக்கா அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ அதை விடுவோம். அடுத்து வந்து இதோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 182 கிராம்ஸ் இருக்குது. அண்ட் ஸோ திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் வேரியண்ட் தகுந்த மாதிரி மாறுது. ஒரு வேரியண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.9 mm கிட்டத்தட்ட 8 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு வேரியண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.05 mm கிட்டத்தட்ட ரொம்ப மைனூட்டான சேஞ்ச் தான். ஏன்னா அந்த மேலே இருக்க டிசைன் லேயர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால அது வந்து சேஞ்ச் ஆகலாம். கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 2 கலர்ஸ் இருக்குது. வேவ் க்ரீன் ஒன்று, ராக் கிரேன்னு ஒன்று, 2 கலர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெனோ 11ஓட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இப்போ 11 ப்ரோக்கு வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே அப்படியே வச்சுக்கோங்க. மொத்தம் 3 டிஃப்ரென்ஸ் தான். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமரா, அதுக்கப்புறம் ப்ராசஸர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி அண்ட் சார்ஜிங்கில் தான் இருக்குது. ஸோ 11 ப்ரோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு MediaTek Dimensity 8200 இந்த சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு ஈக்குவலண்டான ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 888க்கும் 8 Gen 1க்கும் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வரும் இந்த ப்ராசஸர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் 8 Gen 1 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் வந்து MediaTek Dimensity யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி ப்ரைசிங் அக்ரெசிவாக பண்ணுறதுக்காக இது வந்து வச்சிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியில் வந்து இந்த டைம் ரெனோ 11 விட 11 ப்ரோவில் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எதனால் அப்படின்னா இங்கே வந்து வாட்ஸ் வந்து அதிகப்படுத்திருக்காங்க, அங்கே வந்து சார்ஜிங் வாட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதில் 4600 mAh வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 67 வாட்ஸ் தான் இருக்குது. ஸோ அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு அப்கிரேடான இந்த Wi-Fi 6 அந்த மாதிரி NFC இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகலாம். இதோட வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 181 கிராம்ஸ் வருது. திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெனோ 11 விட 11 ப்ரோவில் கம்மியாக இருக்குது. ஸோ 7.6 mmல வந்து இந்த திக்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் வேரியன்ட்ஸ் தகுந்த மாதிரி மாறுது. ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைஸிங் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா 11 வந்து ஸோ ரெனோ 11 வந்து ஸ்டார்டிங் இந்த எக்ஸ்க்ளூசிவாக ப்ரைசிங் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28,000ல் ஆரம்பிக்கிறதா ரூமர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு 30,000ல் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் 11 ப்ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35,000ல் வந்து ஸ்டார்ட் ஆக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்பெக்ஸ் ரியலாகவே அக்ரெசிவாக இருக்க மாதிரி தெரியுது. பட் ரியலான ப்ரைசிங் லான்ச் ஆகும் போது இது வந்து ஒர்த்தா இல்லையான்னு சொல்ல முடியும். ஸோ இந்த எப்பவுமே இந்த ரெனோ சீரிஸ் வந்து எப்பயும் ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு இல்லைனாலும் அந்த ஃப்ளாக்ஷிப்புக்கும் ரொம்ப லோ எண்டுக்கும் இல்லாமல் இந்த சென்டரில் வந்து எப்பயுமே இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸாக இருக்கட்டும், ப்ரைசிங்காக இருக்கட்டும் அப்படி தான் இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபோனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைனுக்காக தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி பார்த்தாலும் பெட்டரான ஆப்ஷனாக தான் தெரியும். ஏன்னா எப்பயுமே ஓப்போவாகட்டும், விவோவாகட்டும் இவங்களோட ஃபோன்ஸ் எல்லாமே ப்ரைசிங் வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரைசிங் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ வாங்கினதுக்கு ஒர்த்தான ஃபோனாக இருக்குது. ஸோ அப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.